அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் பொன்னான நேரத்தை இந்த வீடியோவை பார்ப்பதற்காக ஒதுக்கியதற்கு அனைவருக்கும் நன்றி. வாங்க இன்றைய வீடியோவை பார்க்கலாம். மொத்தம் 2,50,000க்கு மேற்பட்ட ரேஷன் கார்டுகள் அதிரடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளதா அரசு தற்பொழுது அறிவித்துள்ளது. இதில் யார் யாருடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட்டுள்ளது, என்னென்ன காரணங்களுக்காக இந்த ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட்டுள்ளது, மேலும் நம்மளுடைய கார்டு ரத்து செய்யப்படாமல் இருக்க நாம் என்ன செய்யணும் போன்ற விவரங்களை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ரேஷன் கார்டுகளை தவறான முறையில் பயன்படுத்தி வரும் மக்கள் மீது மாநில அரசு அதிரடியாக நடவடிக்கைகளை எடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. உணவு பொது விநியோகம் மற்றும் நுகர்வோர் துறையால் தகுதியான குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்பட்டு வருது. இதன் மூலம் தகுதியான குடும்பங்க மாநில விலையில் உணவு தானியங்களை பெற்று வர்றாங்க. இந்த நிலையில் இதுவரை மொத்தம் 4 பிரிவுகளில் 2,58,344 ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அது குறித்து முழு தகவலை இப்போ பார்க்கலாம். நாடு முழுவதும் ரேஷன் கார்டுகள் சரிபார்க்கப்பட்டு தகுதியற்ற மற்றும் போலி அட்டைகள் ரத்து செய்யப்பட்டு வருது. இந்த வகையில் குடும்பத் தலைவர் இறப்பு, 100 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் 18 வயதுக்கும் குறைவானவர்கள், மேலும் 6 மாதங்களாக தொடர்ந்து ரேஷன் பொருளாக வாங்காமல் இருக்கிறவங்க, விதிகளை மீறுதல் மற்றும் இரட்டை பலன் பெறும் பயனாளிகள் இவங்களோட ரேஷன் கார்டுகள்லாம் அதிரடியாக ரத்து செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. தற்பொழுது ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட்ட பயனாளிகள் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் அதாவது NFSAல இருக்கிறவங்க. தகுதியற்ற ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்ட பிறகு இதுவரை 3,17,575 ரேஷன் கார்டுகள் NFSAவில் சேர்க்கப்பட்டுள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் தகுதியான பயனாளிகள் மட்டும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டு அவங்களுக்கு மட்டும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும்னு தெரியுது. ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன என்பதை இப்போ பார்க்கலாம். ரத்து செய்யப்பட்ட அட்டைகளில் பெரும்பாலானவை பயனாளிகள் இறந்தவர்களின் பெயரில் இருக்குது. மொத்தமுள்ள 2,54,887 அட்டைகளில் 1,44,567 அட்டைகள் அதாவது 57% அட்டைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ரேஷன் கார்டுகள் தொடர்ந்து சரிபார்க்கப்பட்டு 5,489 அட்டைதாரர்கள் உயிருடன் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. இருப்பினும் உணவு பொது விநியோகத்துறையால் மீண்டும் விசாரணை நடத்தி வர்றாங்க. உணவு பொருள் விநியோகத்துறையால் மீண்டும் விசாரணை நடந்து வருகிறது. 1,04,831 அட்டைதாரர்கள் மீதான விசாரணை இன்னும் முடியாமல் நிலுவையில் இருக்குது. 100 வயதுக்கு மேற்பட்டவங்க மற்றும் 18 வயதுக்கு குறைவான நபர்கள் உள்ள 1,67,504 அட்டைகளில் 8,381 ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. ஒரு குடும்ப அட்டைதாரர் தொடர்ந்து 6 மாதங்களுக்கு மேலே ரேஷன் கடையில் எந்த பொருளும் வாங்காமல் இருந்தால் அவங்களுக்கு அந்த அத்தியாவசிய பொருளின் தேவை இல்லை அப்படின்னு கருதி அந்த கார்டு தற்காலிகமாக செயலுக்கு செய்யப்படும். பின்னர் இதை சரிபார்த்துட்டு கார்டை ரத்து செஞ்சுருவாங்க. அந்த வகையில் 8,02,685 அட்டைகளில் 97,867 அட்டைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இரட்டை பலன் நிகழ்வில் அதாவது ஒரே நபர் வேறு வேறு இடங்களில் ரேஷன் கார்டை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும். அந்த வகையில் 2,716 அட்டைகளில் 7,529 அட்டைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த வீடியோவானது உங்களுக்கு சிறிதளவேனும் பயனுள்ளதாக இருந்திருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.